எக்கம்மா எக்கச்சக்கம்மா உன்னை கண்ட ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே. தகுமா தள்ளி நில்லுமா நரம்புல கூசு பம்ஸ்லாம் கூடுதே. இவ ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே. இவன் நிழலை கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே. ஹே சூப்பர் ஸ்டாருடா ஹண்டர் வண்டார் சூடுடா மேக்னட்டிக் ஸ்டைலுடா தனி ராஜ்யம் வரலாறுடா. ஹே சூப்பர் ஸ்டாருடா ஒன் அண்ட் ஒன்லி யாருடா கெட்ட பையன் சாருடா ரசிக்காதவன் கிடையாதுடா. இப்படி ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கேன். வணக்கங்க, எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போது வேட்டையன் படத்தோட லான்ச் ஈவெண்ட்டில் வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம். சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில் லைக்காவோட தயாரிப்பில் ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக்கு தான் என்ன சொல்லுவோம், பாக்கியம்தான். அது அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட நல்ல நடிகர்கள் கூட நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷோர் யூ கோயிங் டு சீ இட் ஃபார் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் இருக்கும். ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுவும் இன்னொரு பாட்டும் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து we are well rehearsed and ready. இந்த க்ரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. October 10th வேட்டையன் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ.
சார் அது மேஜிக்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது எதனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்ங்கிறது நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஏதோ அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா அண்ணா ஆ அண்ணா ஆமாம் யா கண்டிப்பாக நான் ஏன்னா வந்து ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டைங்கிறது இது ஒரு வேறு ஜானரான ஃபிலிம். இப்போது தலைவர் காம்பினேஷன் நாங்கள் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஸோ அதான் இது வந்து ஒரு வேறு ஜானரான ஃபிலிம். ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கூலி வேறு லெவல் சம்பவம் அனுப்பணும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, லவ் யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே மறந்துருச்சு எல்லாமே. அதனால் உள்ள ஈவெண்ட்டுக்கான எல்லோரும் சரியாக இருக்காங்கிறது தான் மைண்டில் போகுது. எப்போதுமே சரி, பத்திரிகை துறையில் இருக்கும்போதும் சரி, படங்களுக்கு வரும்போதும் சரி, சாமானிய மக்களை பற்றி பேசணும், அவங்களுடைய பிரச்சனைகள் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. கடந்த படத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதில் எதை பற்றி இருக்கும், என்ன மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டீசர் பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்னன்றது. உங்களுக்கு அதில் பார்த்தா ஒரு மாதிரி புரிஞ்சிடும். நான் ரொம்ப பேசுகிறதுன்றது பத்திரிக்கையிலேருந்து வந்தாலே நம்ம கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். உங்கள் வாழ்த்துக்களோடு நான் உள்ளே போகிறேன். அதுதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பேசணுமா அதில்? ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி. வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து 3வது முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்தை, அதன் பிறகு இப்போது வேட்டையனில் ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர் வண்டாருங்கிற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம். ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வேட்டையன் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறது தான் நினைக்கிறேன். இப்போது முக்கியமான படங்களில் எழுதுறது, பெரிய ஸ்டார்ஸினுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும். உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும். ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங், ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டது. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாட்டும். அண்ணா வணக்கம். ஆக்சுவலி வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து. தேசிங் அண்ணா வந்து நானும் அவனை சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லேயே தான் போவோம். அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கூட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன். தலைவர் படத்தில் ஒரு ரோல், ஒரு சின்ன ரோல், ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான். பட் பை காட் கிரேஸ் அது சாங்கில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்னு இருக்காங்க. தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஐயோ தலைவா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஒரு சீன், அதை பார்க்குறதுக்கு டிக்கெட்டு கிடைக்காது. கிடச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவாக தலைவர் ஆடுறதை பார்த்தேன். ஐயோ வேறு லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா. ஹாப்பிண்ணா. தேங்க்யூண்ணா.
கண்டிப்பாக ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு விஷயம் அழகாக எப்படி சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அது ரஜினி சார் ஸ்டைலில் வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த காம்போ